பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் எரேமியா 22ஆம் அதிகாரம் மற்றும் 23ஆம் அதிகாரம். இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு ஆசீர்வாதத்தை தடுக்காதிருங்கள். ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அதனுடைய பிரதானமான நோக்கம் என்னவென்றால், ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளாலேயே நின்று போய்விடக்கூடாது. அது நம்மை தாண்டி தலைமுறையாக ஆவிக்குரிய விதத்தில் அது கடந்து போய் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் சொன்ன காரியம் என்னவென்றால், இந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளாலேயே நின்று போய்விடக்கூடாது. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் யாவருக்கும் உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பரந்த நோக்கத்தோடு தான் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டு நாட்களிலேயும் அதே மாதிரி தான் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் அவர்களுடைய வாழ்க்கையில் தலைமுறையாக கடந்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிறார். தாவீதை பார்த்து ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இருக்கிறது. உன்னுடைய சந்ததியில் உன்னுடைய பிள்ளைகள் தாவீதின் சிங்காசனத்தில் என்றென்றைக்கும் இருந்து கொண்டே இருப்பார்கள். இந்த காரியத்தை ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். ஆனால் இஸ்ரவேல் சரித்திரத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ஆசீர்வாதம் அப்படியே தடைப்பட்டு போய்விடுகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தியான பகுதியாகிய எரேமியா 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, யோயாக்கீன் என்று சொல்லக்கூடிய ராஜா அந்த யூதா தேசத்தினுடைய கடைசி ராஜாவாக இருந்தார். அவர்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போவதற்கு முன்பதாக யோயாக்கீன் அவர்தான் ராஜாவாக இருந்தது. அவருக்கு பிறகு தாவீதுடைய சிங்காசனம் வெறுமையாக காணப்பட்டது. இந்த ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஆளுகை செய்யக்கூடிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தாவீதுடைய சந்ததிக்கு கொடுத்தார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் இந்த இடத்திலேயே நின்று போய்விடுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தமிழ் வேதாகமத்தில் இன்னொரு எளிமையான மொழிபெயர்ப்பில் நான் வாசிக்கிறேன். யோயாக்கீன் பற்றி இதனை எழுதி கொள்ளுங்கள். அவன் இனிமேல் குழந்தைகளே இல்லாதவன். யோயாக்கீன் இனி வாழ்நாள் முழுவதும் கீர்த்தி பெறமாட்டான். தாவீதின் சிங்காசனத்தில் அவனது பிள்ளைகள் எவரும் அமரமாட்டார்கள். அவனது பிள்ளைகள் எவரும் யூதாவை ஆளமாட்டார்கள். அப்போ இந்த ராஜாக்களுடைய காலங்கள், ஒரு ராஜாக்கு பிறகு இன்னொரு ராஜா அப்படியே நம்ம ராஜாக்கள் நாளாகமும் புஸ்தகங்களில் நாம் பார்க்கிறோம். இந்த ராஜாவினுடைய காலத்தில் அந்த ராஜத்துவம் என்ன பண்ணிவிடுகிறது? அப்படியே நின்று விடுகிறது. ஆனால் ஆண்டவர் இந்த ராஜாக்களை ஏற்படுத்தும் போது, தாவீதுக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது அவர்கள் நித்தியமாக இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் இந்த இடத்திலேயே நின்று போய்விடுகிறது. ஆனால் வேதத்தினுடைய அடுத்த பகுதி இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சதுனால நமக்கு தெரிகிறது, இந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறிற்று. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது. ஆனால் வாக்குத்தத்தத்தை பெற்ற இந்த நபர்கள் அந்த நாட்களில் அதை இழந்து விட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் தலைமுறையாக அல்லது நம்மை தாண்டி அந்த வாக்குத்தத்தங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் அவர்கள் அந்த ஆசீர்வாதத்திற்கு அவர்களே தடையாக இருக்கிறார்கள். அவர்களுடைய தலைமுறையை தாண்டி அந்த ஆசீர்வாதம் போகாமல் இருப்பதற்கு அவர்களே தடையாக இருக்கிறார்கள். வேதாகமத்தில் ஒரு சில உதாரணங்களை நாம் பார்க்கலாம். ஏலியனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் அப்படிதான் ஆசீர்வதித்திருந்தார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்ளுவார்கள் என்று நான் நிச்சயமாக சொல்லியிருந்தும்
இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ஆசீர்வாதம் உன்னுடையது, உன் சந்ததியுடையது என்று சொல்லி. ஆனால் இனி அது நடக்காது. அந்த ஆசீர்வாதம் ஏலி தலைமுறையிலேயே நின்று போய்விடுகிறது. அவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் போகவில்லை. அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இன்னொரு இடத்திலிருந்து ஒரு புதிய கிரியையை ஆரம்பிக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை கொண்டு வருகிறார். அப்போ ஏலியுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறது. ஆனால் சாமுவேலுடைய வாழ்க்கை ஒரு புதிய ஆரம்பத்தை காண்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் முடிந்து போகிறதா, அல்லது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒரு துவக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிறதா? இன்னொரு உதாரணத்தை கூட நாம் பார்க்கலாம். சவுலுடைய வாழ்க்கையிலும் கூட இதே காரியத்தை நம்மால் பார்க்க முடியும். சவுலை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இஸ்ரவேல் தேசத்திற்கு முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அந்த நாட்களில் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியினமாக செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. என்றைக்குமே உம்முடைய ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்துவார் என்றுதான் ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் இப்பொழுதோ அது நிலை நிற்காது. அப்போ ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் சவுலுடைய தலைமுறையில் அது முடிந்து விடுகிறது. சவுலுடைய தலைமுறையினர் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் போய்விட்டது. ஆண்டவர் அவருடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இன்னொரு புதிய இடத்துல ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். ஒரு புதிய நபராகிய தாவீதினிடத்திலிருந்து அதை ஆரம்பிக்கிறார். அப்போ சவுல் இடத்துல அந்த ஆசீர்வாதம் நின்று போகிறது. ஏலியின் இடத்துல அந்த ஆசீர்வாதம் நின்று போகிறது. நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்க்கலாமா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? எதற்காக ஆசீர்வதிச்சிருக்கிறார்? இது தலைமுறையாக அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக. ஆனால் நாமே அந்த ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துகிறோமா, அல்லது அந்த ஆசீர்வாதங்கள் நம்மை தாண்டி கடந்து செல்லுகிறதா? புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது பவுல் அந்த இடத்துல தீமோத்தேயுக்குள்ளால் இருக்கக்கூடிய விசுவாசத்தை குறித்து அவர் பேசுகிறார். அப்பொழுது சொல்லுகிறார், உனக்குள்ளாக இன்றைக்கு வாழக்கூடிய இந்த விசுவாசம் முதலாவது உன்னுடைய பாட்டிக்குள்ளாக இருந்தது, அதன் பிறகு உன்னுடைய தாயினிடத்தில் இருந்தது, இப்பொழுதோ அந்த விசுவாசம் உன்னிடத்தில் காணப்படுகிறது. அப்போ ஒரு 3ஆம் தலைமுறையாக தீமோத்தேயு ஆண்டவருடைய விசுவாசத்தை தன்னுடைய பெற்றோர் மூலமாக பெற்றுக்கொள்கிறார். திரும்பமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 39 ஏற்கனவே நாம் வாசித்திருந்தோம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஆண்டவர் நம்மை ஆவிக்குரிய விதத்தில் ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுவோம் என்றால் அந்த ஆசீர்வாதங்கள் நம்மை தாண்டி கடந்து போய் கொண்டிருக்கிறதா, அல்லது நமக்குள்ளாலேயே அப்படி தேங்கி இருந்து கொண்டிருக்கிறதா? அப்படி ஒரு தேக்க நிலையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்றால் அது யாருக்குமே பிரயோஜனப்படாது. ஏலியுடைய வாழ்க்கையினுடைய முடிவு பரிதாபமாக இருந்தது. சவுலுடைய வாழ்க்கையின் முடிவு பரிதாபமாக இருந்தது. ஆனால் தீமோத்தேயுடைய பெற்றோருடைய வாழ்க்கையின் முடிவு அப்படி அல்ல. அந்த விசுவாசம் தலைமுறையாக கடந்து செல்லக்கூடியதாக காணப்பட்டது. இன்னைக்கு நான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் தலைமுறையாக கடந்து செல்வதை தடுத்து கொண்டு இருக்கிறேனா, அல்லது என் மூலமாக ஆண்டவர் அவருடைய புதிய திட்டங்களை பிறப்பித்து கொண்டே இருக்கிறாரா? இந்த காரியங்களை நாம் கேட்போம். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமான பாத்திரங்களாக நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே காணப்பட வேண்டும். ஏனென்றால் அதற்காக தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன். எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிறீங்க. உன்னதங்களில் இருக்கக்கூடிய சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்கப்பா. உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றி இருக்கிறீர். உம்முடைய ஜீவனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்.
பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறீர், உண்மையான விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எங்களை தாண்டி கடந்து சென்று கொண்டிருக்கிறதா, அல்லது எங்களுடைய வாழ்க்கையிலேயே தேங்கி அப்படியே அழிந்து போகிறதா என்று நாங்கள் எங்களையே சோதித்து பார்க்கிறோம் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உண்மையான ஆசீர்வாதங்கள் மற்றவர்களுக்கு கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பரலோகத்தின் பார்வையில் ஒரு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையாக காணப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.